கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பல்வேறு சவால்களை கடந்து வந்துட்டு இருக்காரு. பல்வேறு பிரச்சனைகள் இவர் மேலே சுமத்தப்பட்டு இருக்கு. பல்வேறு விஷயங்களை கடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ தன்னுடைய சொந்த கட்சி எம்பி காரணமாக மிகப்பெரிய சிக்கலில் கெஜ்ரிவால் அவர்கள் மாட்டியிருக்காங்க. இந்த சொந்த கட்சி எம்பி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க தாக்கப்பட்டதா, அதுவும் முதல்வர் அலுவலகத்தில் தாக்கப்பட்டதா, முதல்வரோட பிஏ தான் இவங்களை தாக்கினாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த பிஏவை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி அலுவலகத்தை நாங்கள் எங்களோட எம்பி எம்எல்ஏவோட முற்றுகிட போகிறோம், யாரை வேணால் கைது பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமான அரசியலை அங்கே மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. மே 25 அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மிக 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 கடுமையான ஒரு சூழல் ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் அங்கே ஏற்பட்டிருக்கு. முழுமையாக என்ன நடக்குது, ரொம்ப தெளிவான நம்மளுடைய பார்வையை இந்த வீடியோவில் முன்வைக்கலாம். இந்த எம்பி யார், எதனால் தாக்கப்பட்டாங்க, எதற்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையானது இங்கே கிளப்பப்பட்டிருக்கு, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுகள் ஒவ்வொன்றும் வெளியாகும் போது ஒவ்வொரு பின்பம் நமக்கு கட்டமைக்கப்படுது. முழுமையாக இதில் என்ன நடக்குது, ஒரு அற்புதமான புரிதல் இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அந்த எம்பி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கெஜ்ரிவால் அவர்களோட குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து தொடர்ச்சியாக இவங்க பணிக்கிறவங்க. இவங்களோட கணவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த கணவரை கூட நம்ம முன்னாள் கணவர் தான் சொல்லணும், டைவர்ஸ் ஆயிடுச்சு இவங்களுக்கு. சுவாதி மாலிவால் அப்படிங்கிற அந்த ராஜ்யசபா எம்பி தான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அங்கே கிளப்பிட்டு இருக்காங்க. இவங்க அந்த முதல்வர் அலுவலகத்துக்கு போய் முதல்வரை சந்திக்க ட்ரை பண்ணும்போது அனுமதி மறுக்கப்பட்டு வாக்குவாதமாகி தாக்கிட்டாங்க. நான் பீரியட்ஸ்ன்னு சொன்னேங்க, பீரியட்ஸ்ன்னு சொன்ன போதும் அந்த உதவியாளர் கேட்கவே இல்லை, என்னை அடித்தார், கன்னத்தில் பலார்னு அற விட்டார் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தாங்க. முதல்வர் அலுவலகத்திலேருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன்னுடைய தரப்பு நியாயங்கள் அத்தனையுமே தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களை பற்றி வேறு சில விஷயங்களும் மீடியாவில் சில விஷயங்கள் பேசப்படுது. இந்த சுவாதி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது எந்த விதமான கண்டனங்களும் தெரிவிக்கலை. கட்சியே தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு. இவங்க பெரும் போராட்டங்கள்லாம் எதுவும் முன்னெடுக்கவே இல்லை. கெஜ்ரிவால் அவர்கள் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்திலேயே டெல்லியோட மகளிர் ஆணையத்தோட தலைமை பொறுப்பை இவங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. மிக குறுகிய வயதில் அந்த பொறுப்புக்கு இவங்க போயிருந்தாங்க. இந்த பொறுப்பில் இருக்கும் போது இவங்க சரியாக செயல்படுற அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு. சரியாக செயல்படாத ஒரு விஷயமும் இங்கே பார்க்கப்பட்டதுனால அடிக்கடி வெளிநாடுகள் போகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இங்கே பெருவாக வைக்கப்பட்டுச்சு. ஸோ இவங்களோட அந்த தேசிய மகளிர் ஆணைய பதவியானது நிறைய சர்ச்சைகளை வழிவகுத்திருக்கு. கட்சிக்கும் சரி, தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கும் செய்தி அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு முதல்ல வருது. இந்த சுவாதி என்ன சொல்கிறாங்கன்னா, கெஜ்ரிவால் அவர்களை நான் மே 13 பார்த்தீங்கன்னா அவங்கள நான் பார்க்க போனேன் வீட்டில். அவங்கள பார்க்க போகும்போது அவங்களோட பிஏவாக இருக்கக்கூடிய பிரணவ் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் என்னை சந்திக்க விடலை, என்ன நான் முன்னாடி சொன்னபடி என்னை அடித்தார், தாக்குனார் அப்படிங்கிற பல விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் பிரணவ் குமார் அவர்களும் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. இவங்க மேலே அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் பிரணவ் குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் எதுவும் இங்கே நடக்கலைங்க, இவங்க வந்தாங்க, இவங்கள்ட்ட முன் அனுமதி எதுவுமே கிடையாதுங்க, கெஜ்ரிவால் அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாங்க, உள்ளே போவேன்னு சொல்லி ஆக்ரோஷமாக இருந்தாங்க, என்னை தடுக்க நீ யாருங்கிற கேள்வி கேட்டாங்க, கெஜ்ரிவால் அவர்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ, எதுவும் தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் எங்களுக்கு இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இவங்க இருந்தாங்க, அதனால அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உங்களை உள்ளே அனுப்புகிறோம் தான் நாங்கள் சொன்னோம், எங்கள்கிட்ட ரொம்ப சண்டை போட்டாங்க, சண்டை போட்டுட்டு ஒரு அளவு கண்ட்ரோலே பண்ண முடியல, சோபாவில் உட்கார வச்சு தான் இவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. சொல்லிட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க ஆக்வர்டாக இருந்ததுனால இவங்களை பார்த்தீங்கன்னா அலுவலகத்திலேருந்து வெளியே அனுப்பிட்டோம், இங்கே நடந்தது அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் சுவாதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஆடையை கிழிச்சிட்டாங்க, கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை சுவாதி அவர்கள் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லும் போது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆன பிறகு போலீஸ் உள்ளே வருது. டெல்லியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா போலீஸானது யார் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னா, உள்துறை அமைச்சர்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க. இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். டெல்லி போலீஸானது முதல்வர் கண்ட்ரோலில் இருக்கார். ஸோ உள்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸானது இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் நேரடியாக இவங்களை கூட்டிகிட்டு இந்த வீட்டில் வச்சு சில விஷயங்களை பார்க்குறாங்க. எப்படி உங்களை தாக்கினாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன ஏது, என்ன குறைபாடு உங்களுக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற சில இன்வெஸ்டிகேஷனை அங்கே மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அத்தனையுமே அப்படியே எடுத்துக்கிறாங்க, எடுத்து சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதுவும் எடிட்டர் வீடியோ எதுவும் வெளியாகுதா, இல்லை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சாங்களோ ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட உதவியோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மிக தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. தடவியல் துறையை கூட்டிகிட்டு தடயங்கள் எதுவும்
எதுவும் இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பார்த்த பிறகு டெல்லி காவல்துறை ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவங்களை மருத்துவ சோதனைக்கும் உட்படுத்துகிறாங்க. மருத்துவ சோதனைக்கும் இவங்களை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், எதுவும் அடிபட்டிருக்கா, இவங்க தாக்கப்பட்டதாக சொல்கிறாங்களே, அப்படி எதுவும் தாக்குதல் இவங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லி மருத்துவ சோதனை செய்யும் போது எய்ம்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குன்னா, இவங்களுக்கு இடது காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும், வலது கன்னத்திலையும் தாடை பகுதியிலையும் அடி இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் எழுந்து கூட நடக்க முடியல இவங்க அடித்த அடியில், ஆனால் வந்து நான் மெதுவாக வந்து போலீஸோட உதவியோடு தான் வெளியே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க மீடியாவில் தெரிவித்தாங்க. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் 2 ஃபுட்டேஜ் வந்து ஆம் ஆத்மி சைட்லேருந்து லீக் அவுட் ஆன ஃபுட்டேஜும் கூட நம்ம சொல்லலாம். ஒரு ஃபுட்டேஜில் இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த ஃபுட்டேஜை வந்து நான் முடிஞ்சால் இதில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன், அது எந்த அளவு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். அந்த ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்வர்டாக இவங்க வந்து சண்டை போடுவாங்க, அந்த எம்பிஸ்லாம் வந்து இவங்களை சமாதானம் பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்துச்சு. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீங்கள் காமிச்சிங்க, முழுமையாக காமிங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா அப்படிங்கிற பதிலடியை சுவாதி அவர்கள் ட்விட்டரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, என்னால் எழுந்தே நடந்து வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதற்கான ஃபுட்டேஜும் வெளியாகுது. இவங்க வந்து ஆக்சுவலாக கேஷுவலாக இவங்க வெளியே வர்றாங்க, இவங்களோட ஆடைகள்லாம் எதுவுமே கிழிக்கப்படல, போலீஸோட உதவியோடு தான். போலீஸ் வந்து இவங்க கையை பிடிச்சிட்டு இப்படி கூட்டிகிட்டு வராங்க. போலீஸ் கையை உதறிட்டு இவங்க வெளியே போயிட்டு சில விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ட்ட பேசுகிறாங்க. இவங்க சொன்னபடி ரத்தம் ஊற்றி வெளியே வந்தோம், அப்படி அடிபட்ட தடயங்களோ அந்த மாதிரி எதுவுமே இவங்களோட உடம்புல இல்லை. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது இவங்க நார்மலாக அந்த போலீஸ் கூட்டு வருவாங்களே, சண்டை போட்டவங்கள எப்பா வாப்பான்னு கூட்டு வருவாங்களே, அப்படிப்பட்ட ஃபுட்டேஜ் தான் இங்கே வெளியாயிருக்கு. ஸோ ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக அந்த சவால் இருக்குது. இந்த உதவியாளர் இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க, போலீஸ் காவல் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உதவியாளர் வந்து இவரோட கம்ப்ளைண்ட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் எய்ம்ஸோட அந்த மருத்துவ அறிக்கையானது இவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. கெஜ்ரிவாலோட நம்பிக்கையான முகமாக இருந்த இவங்களை பிஜேபி பயன்படுத்துது அப்படிங்கிறது தான் ஆம் ஆத்மியோட குற்றச்சாட்டு. ஸோ முழுமையாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனையில் இதுதான் முழுமையாக நடக்குது. இவங்க வந்து ஆம் ஆத்மி மேலே கொஞ்சம் அதிருப்தியாக இருந்திருக்காங்க. இவங்க கெஜ்ரிவாலை சந்திக்க போயிருக்காங்க. அந்த சந்திப்பானது வாக்குவாதம் ஆயிருக்கு. அந்த வாக்குவாதத்தில் கை கலப்பு நடந்திருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த வாக்குவாதமானதை நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க நிரூபிக்கும் பொருட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆம் ஆத்மி தரப்புலேருந்து சொல்லப்படுது. இந்த செய்தியை முழுமையாக பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எய்ம்ஸோட மருத்துவ அறிக்கை ஒரு மாதிரி இருக்குது, போலீஸானது மிக வேகமாக செயல்படுது, அதே நேரத்தில் இந்த உதவியாளர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் மிக ஸ்லோவாக செயல்படுது. ஸோ இதில் 50% உண்மையும் இருக்குது, 50% பொய்யும் இருக்குது அப்படிங்கிற அடிப்படை புரிதல் வருது. ஸோ தொடர்ச்சி அந்த வழக்கில் அடுத்தடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகும் போது தான் நமக்கு முழுமையான விளக்கம் வரும். காவல்துறை சைட்லேருந்து ஒரு முழுமையான ஒரு ப்ரெஸ் மீட் வந்து ஏற்பாடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. அதில் இதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறாங்களா, அடிச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இந்த செய்தியில் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். இவங்க தாக்கப்பட்டால் தாக்குதலுக்கு உள்ளானவர், தாக்கப்பட்டவரை நிச்சயமாக கைது செஞ்சு அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும். இது பொய் குற்றச்சாட்டாக இருந்தால் அந்த சுவாதி அவர்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த சேர்த்து பதிவு செய்கிறேன். ஏன்னா பேசுனாவே கற்பழிப்புன்னு போனால் அது எப்படி சரியாக இருக்கும்? அதாவது வாக்குவாதம் போனால் அடிச்சுட்டாங்கன்னு போனால் அது எப்படி இருக்கும்? ஸோ தாக்குதல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு சைடு உண்மை இருக்கும். அந்த உண்மை பக்கம் முடிஞ்சளவு நிற்க ட்ரை பண்ணுவோம். அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த செய்திகளோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விதமான அப்டேட்டுகளை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.